ஏதோ போகுது இதுவான்னு தெரியாது. காட்டுக்குள்ளே யார்கிட்ட போய் நம்ம அட்ரஸ் கேட்க முடியும், வழி கேட்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். பா எப்படி இருக்கும் பாருங்க ரூட்டு. ஏறும்போது கஷ்டம், இறங்கும்போதும் கஷ்டம். எங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து நாங்கள் தான் வந்து இந்த கடப்பாருக்குள்ள வீடியோ போட போகிறோம். கருப்பாறு இருக்கும். அந்த கருப்பாறு இருக்கிறதும் நைட்டில் வந்து கோழிகளை வந்து பிடிச்சிடும். பிடிச்சிருச்சுன்னா பிறந்த அந்த 5 வயசு வரைக்கும் தான் உங்கள் கையில் அன்பாக பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமெல்லாம் எல்லாம் பிரிவு தான், பூரா பிரிவு தாங்க. ஹாஸ்டலில் தான் சேர்க்க முடியும். வசதி இல்லை. அப்போ நீங்கள் டிவியை பார்த்ததே கிடையாது. உடம்புக்கு முடியாமல் இங்கேருந்து ரொம்ப சீரியஸான இதுக்கெல்லாம் தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போனதுக்கு ஆற்றுல தண்ணி தாண்ட முடியாமல் அப்படி மலையை கொண்டு வந்து இறந்துருக்காங்க. அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். எங்களை சாப்பிட்டு தான் போய் ஆகணுங்கிற மாதிரி இன்றைக்கி சாப்பிட ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்துருக்கோம். பாருங்கள், இது அவங்க வீடு. பீரோலாம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னாங்கன்னா, வசதியும் இல்லை, இங்கே கொண்டு வர்றதுக்கான சோர்ஸ் இல்லை. அதை பாருங்கள், அப்போ பேசி நம்ம துணியெல்லாம் இப்படி தான் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. 2 ஆறு இருக்குது. நம்ம மழையெல்லாம் வந்துச்சுன்னா, தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். சரியான வியூ பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்க, அங்கே ஒரு டர்ஸ் பில்டிங்கு. எப்படி அந்த இடத்துல வீடு கட்டிருப்பாங்க தெரியல. தெரியுதா பாருங்கள், வெள்ளையாக ஒன்று அந்த ஒரு வீடு. அங்கே பாருங்க, மண் சரி வந்திருக்கு. அந்த இடத்த விடாமல் அங்கே வாழைத்தோட்டம் ஓர போட்டிருக்காங்க. எப்படி அங்கெல்லாம் போயிருப்பாங்க? பெரியூர். அதான் நம்ம அங்கேருந்து அப்படியே இறங்கி இந்த மலையை தாண்டி இப்படியே இந்த வழியில் நிற்கிறோம். இது பெருமைக்காக சொல்ல கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்த கிராமத்தை வந்து யாருக்கு தெரியாத அளவுக்கு தான் இந்த கிராமம் இருக்குது. ஹலோ மக்களே, இந்த 4 வீடு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தோட பேர் தான் கடப்பாரக்குழி. நிறைய பேர் இந்த பகுதிக்கு வர முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களால முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு மலையேற்றம். தொடர்ந்து 12 மணி நேரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் தான் எங்களால் இந்த கிராமத்துக்கு வர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு ரோடு, மின்சாரம், எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய கஷ்டமான அந்த எப்படி மரம் விழுந்துருக்குன்னு எக்கச்சக்கம் மரம் வந்து சரிஞ்சு கிடக்கு. இந்த ஏலக்காய் தோட்டத்துக்கு வழியில் நல்ல ஒரு பச்சை பசேன்னு பாருங்கள். இந்த நம்ம இதுக்கு மேலே வந்த வரைக்கும் கூட இந்த அளவுக்கு ஒரு பாசார் நம்ம பாசியை பார்க்கல. ஃபுல்லாக மழை ஃபுல்லாக வந்து பாசியோடு தான் இந்த கிராமம். அதே மாதிரி ஓகே கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய கல்லில் தான் கால் வச்சு போயிட்டுருக்கோம். இப்படியே தான் இந்த பகுதிக்கு போகணும். இந்த பகுதி மக்கள் ஆதிவாசிகள் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுது இந்த கிராமம், இந்த பிரச்சனை பஞ்சாயத்துக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு அருவி பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படியே நம்ம இந்த பகுதிக்கு நடந்து போனால் தான் இந்த கிராமத்தை போய் சேர முடியும். அது எப்படி இந்த கிராமம் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இந்த அழகை ரசிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள், இந்த கிராமத்தினுடைய வழிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அன்னைக்குள்ள அந்த கேரியை சுற்றுது கொடிக்கோடி. பெரியூர். அதான் நம்ம அங்கேருந்து அப்படியே இறங்கி இந்த மலையை தாண்டி இப்படியே இந்த வழியில் நிற்கிறோம். இன்னும் இப்படியே நம்ம போக வேண்டியது இருக்குது. இந்த கிராமம் எங்கே இருக்குங்கிறது தெரியல. ஒரு அருமையான ஒரு கிராமங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. பா எப்படி இருக்கு பாருங்க மக்களே, சரியான வியூ பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு டர்ஸ் பில்டிங்கு. எப்படி அந்த இடத்துல வீடு கட்டியிருப்பாங்க தெரியல. தெரியுதா பாருங்கள், வெள்ளையாக ஒன்று அந்த ஒரு வீடு. அங்கே பாருங்கள், மண் சரி வந்திருக்கு. அந்த இடத்த விடாமல் அங்கே வாழைத்தோட்டம் ஓர போட்டிருக்காங்க. எப்படி அங்கெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம நினைக்கலாம் என்னென்னா,
மலை விளிம்பில் வாழ்கிறாங்க பாருங்கள், நேராக பாருங்கள் வீடு. நம்ம அங்கேருந்து இறங்கி வந்தோம், அதான் வந்து பெரியூர். பெரியூர் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, கோயில் என்னமோ சொன்னாங்க. நம்ம அங்கே போக முடியல, டைம் ஆயிடுச்சுன்ட்டு நம்ம அங்கேருந்து இறங்கி அதான் அந்த வாழைத்தோட்ட வழியில் அப்படியே சுற்றி இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு கோவில், அப்புறம் நம்ம போகக்கூடிய பாதை இப்படி இருக்குது. அருமையான ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு மலைக்கு மேலே ஒரு பயங்கரமான கிராமம், பயங்கரமான வாழ்க்கை. இவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்கு அவங்க கேட்குறது ரோடு வசதி மட்டும்தான். அப்பா சூப்பராக இருக்குல்ல. வாங்க, நம்ம போயிட்டுருக்கிறது கடப்பாறைக்குடி நோக்கி நம்ம பயணம் போயிட்டுருக்கு. மக்கள் நடந்து ஒரு வழியாக கொஞ்சம் கேன் தெரியுது பாருங்கள். அந்த அருவியிலேருந்து அப்படியே அந்த பைப் லைன் செட் பண்ணி காட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்து அப்படியே இறங்க வேண்டியது. இதுதான் வந்து கடப்பாறைக்குடியுடைய கிராமம்னு நினைக்கிறேன். இதை பற்றி முழு தகவலை வந்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், மலை சீத்தா அருமையான பழம், ஆனால் பழுத்துட்டில்ல, நல்ல காயாக இருக்குது. பழமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒன்று பெருசு இருக்குது, அது பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. பழுத்துட்டில்ல, செமையாக இருக்குது இந்த பழமெல்லாம். என்ன பழமியா? மலை சீத்தா. பரவாயில்ல, இங்கே வரைக்கும் மின்சாரம் இருக்குது, ஆனால் யாரையும் காணோம், எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசனு, அந்த காப்பி கொட்டையெல்லாம் எடுக்கிறதெல்லாம் இப்போ சீசனுங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் யார் இருந்தாலும் ஒரே ஒரு அக்கா கண்ணில் தென்பட்டுருக்காங்க. நம்ம இப்போ அவங்கள்ட்ட பேசி இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அக்கா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கீங்களா? அண்ணா இதுதான் கடப்பாறைக்குழிங்களா? ஆமாங்கய்யா. அப்படி எத்தனை வீடு இருக்குது மொத்தம்? இங்கே ஒரு 12 வீடு. 12 வீடு தான் இருக்குங்களா? 12 வீடு இருக்கு. ஐயோட பேருங்க? என் பேர் எம் கண்ணனுங்கய்யா. எம் கண்ணன். ஆமாம். இந்த ஊர் பேருங்க? இந்த ஊர் பேர் கடப்புறக்குழிங்கய்யா. கடப்பாறைக்குழிங்களா? என்ன பேருங்க கரெக்டான பேர்? கடப்புறக்குழி கரெக்டான பேர். கடப்புறக்குழிங்களா? ஆமாம். வெள்ளை பஞ்சாயத்தை சேர்ந்ததையா, திண்டுக்கல் மாவட்டம். அதனால இது வந்து பெரியூரை சேர்ந்த கடப்புறக்குழி அப்படின்னு சொல்லுவாங்கய்யா. 2005 தான் இந்த இடத்துக்கே நாங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க ஐயா? அதுக்கு முன்னாடி பூராமல் இங்கே இந்த பக்கத்தில் தாங்கய்யா. ஒரு காலமாக பூராமல் இங்கே தாங்க யாரும் இருக்கும். வந்து பார்வையிட்டு தான். அப்போ இந்த தண்ணி வசதியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்கய்யா. அப்புறம் கலைவெட்டு வந்து பார்வையிட்டு தான் இந்த கடப்புறக்குழிக்கு வந்து நான் தண்ணி வசதி போட்டு சோலார் வசதி போட்டு வீடு கட்டித்தாரே அப்படின்ட்டு இருந்தார். தண்ணி வசதி போட்டு கொடுத்தாரு. சோலார் வந்து 2 சோலார் போட்டு கொடுத்தாருங்கய்யா. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதனால் வந்து உங்களுக்கு சாலைப்பாதை வசதிகள் இருந்தால் உங்களுக்கு வீடு வசதி எல்லாமே கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு சாலைப்பாதை வசதி எல்லாம் கிடையாது. அதனால் அந்த வீடு இதுக்கெல்லாம் கட்ட முடியாமல் அப்படி நம்ம ஏறி வர்றதே மலைக்குள்ளே. இங்கேருந்து போகும்போது தலை சம தான் சமந்துட்டு போவோம். அப்போ கழுதை இந்த பக்கம் யூஸ் பண்ணுறது இல்லையா? பயன்படுத்துறது? கழுதை இருக்குது, கழுதை இருக்குது, குதிரை இருக்குது. அது வந்து கழுதை குதிரையில் தான் கொண்டு போவோம். சில டயத்தில் வந்து நாங்கள் செமந்து வருவோம், செமந்து கீழே போவோங்க. தலை செம தான். 2 ஆறு இருக்குது, அந்த 2 ஆறு இருக்குது. நம்ம மழையெல்லாம் வந்துச்சுன்னா, தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்போ நீங்கள் எப்படி எந்த பாதையை பயன்படுத்தி? எந்த பாதையும் பயன்பட ஆமாம். அப்படி போக மாட்டீங்களா? முடியாது. பெரியூர் வெளி போகணும்னா ரொம்ப ரிஸ்கான ஏரியா, அதனால போக முடியாது. உங்களுக்கு அந்த வழியில் ஒரு பெரியூர்லேருந்து அப்படியே பெரியகுளம் போகிறக்கு ஒரு வழி இருக்குது இல்லைங்க? இருக்குயா. இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர்னாலும் பெரியூர் போகணும். அதே கீழே அங்கே அடிவாரத்துக்கு போகிறதுனால எங்களுக்கு இது வந்து வசதியாக பக்கமாக இருக்குது, பக்கமாக இருக்குங்கய்யா. அதனால வந்ததுமே நாங்கள் இங்கிட்டே தான் பாதை இருக்குது. மழை டயத்தில் வந்து நாங்கள் கிளையெல்லாம் போக முடியாது. அதுமாரி சௌரியம் இல்லைன்னாலும் கூட இப்படி இடையில நாங்கள் தூக்கிட்டு போய் நிறைய ஆபத்துகள்லாம் நடந்து உடம்புக்கு முடியாமல் இங்கேருந்து ரொம்ப சீரியஸான இதுகள்லாம் தூக்கிட்டு போனதுங்கய்யா. தூக்கிட்டு போனதுக்கு ஆற்றுல தண்ணி தாண்ட முடியாமல் அப்படி மலையை கொண்டு வந்து இறந்துருக்காங்க. பிரசவத்துக்கு கொண்டு போய் அந்த மாதிரி தான் நடந்துருக்குங்களா? பிரசவத்துக்கெல்லாம் நாங்கள் இங்கேருந்து டோலி கட்டி தூக்கிட்டு போகிறோங்கய்யா. அப்போ வந்து தண்ணி இல்லை, மழை இல்லை. அதனால நாங்கள் போயிட்டோம். மழை டைம்னு சொன்னதுக்கு நாங்கள் கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி மழை டைமில் இங்கே பிரசவம் எதாவது நடந்திருக்காங்க? வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி தான் நடந்துருங்களா? இல்லைங்கய்யா. சரி, இங்கே வந்து நீங்கள் என்னென்ன தொழில் பண்ணுறீங்க? உங்கள் தொழில் வியாபாரம்? இங்கே வந்து கூலி தொழில், இந்த எலுமிச்சு, காப்பி, இதுதான் விவசாயம் பண்ணுவோம். வாழை இதுதான் விவசாயம் பண்ணுவோங்கய்யா. இது பூராமல் இங்கேருந்து நாங்கள் கொண்டு போகிறது பூராமே தலைசெம்மை தான் கொண்டு வந்துட்டு, தலைசெம்மை குதிரையில் கொண்டு போவோம்.
ஒரு குதிரைக்கு இங்க இருந்து நீங்க வந்து அந்த ஜீப்பு வரைக்கும் கொண்டு வரைக்கும் எவ்வளவு வாங்குவீங்க? 600 ரூபா ஒரு குதிரைக்கு வாங்குவாங்க. ஆமாம் 600 ரூபா வாங்க அவங்க குதிரை. அது வந்து எத்தனை கிலோ வரைக்கும் ஏத்துவாங்க? 100 கிலோ ஏற்றலாங்க. 100 கிலோ ஏற்றலாம். அப்போ ஒரு மூட்டைக்கு வந்து உங்களுக்கு வந்து 600 ரூபாய்ங்கய்யா. 150 ரூபா கணக்காகும். ஆமாம் 600 ரூபாய்ங்கய்யா. அங்கேருந்து ஆட்டோ கூப்பிட்டு வரணும்னா ஆட்டோவுக்கு 500 ரூபா தரணும் வண்டி வாடகை. இப்போ வந்து கரண்ட் வசதிங்கிறது கரண்ட் வசதின்றது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. தண்ணி வசதி இருக்கு. தண்ணி வசதி ரொம்ப கஷ்டப்படணும். வெயில்ல வந்து தண்ணி வசதி ரொம்ப இருக்கிறது 3 குடும்பம். இப்ப சப்போஸ் 3 குடும்பத்துக்கு போய் தண்ணிகள் கிடைக்க மாட்டேங்குது. தண்ணியே போய்க்கணும்னாலும் நாங்க குளிக்கணும்னாலும் கீழே போய் தான் ஆத்துக்கு தான் போய் வர அப்படியே இருக்குது. 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும். 5 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி தான் எங்களுக்கு ரொம்ப கொடுமை. தண்ணி இங்க இந்த மக்களுக்கு வந்து வேற ஏதாவது ஸ்கூலுங்கிற மாதிரி தான் இருக்குங்களா? ஐயா இல்லைங்க. எதுவும் எந்த வசதியுமே கிடையாது. வசதியே கிடையாது. அடிப்படை வசதி எதுவும் கிடையாது. எதுவுமே கீழே தான் நாங்க படிக்க வைக்கணும்னா கீழே ஊருக்குள்ள ஹாஸ்டல் சேர்த்து தான் நாங்க ஹாஸ்டல்ல படிக்கிறோம். பெரிய கொடுமை. ஐயா நாங்க எந்த வசதியும் இல்லாம சின்னதுல இப்பவும் என் குழந்தை மக என் பேத்தி எல்லாம் இம்முட்டு வசதி பிள்ளைல கொண்டு இப்பதான் சேர்த்திருக்காங்க. போய் வாரம் போய் பார்த்துட்டு வர அப்படியே இருக்குது. ரொம்ப கன்றாவி சூழ்நிலை. எல்லாமே கீழே ஹாஸ்டல்ல தான் சேர்த்து படிக்க வைக்கிறோம் நாங்க. கஷ்டமா இருக்கு. படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆமாய்யா ரொம்ப கஷ்டம் தான். ஹாஸ்டல்ல சேர்த்து அங்கே தங்கிட்டு படிக்கிறது மாதிரி தான் நாங்க செஞ்சிருக்கோம். ஃபுல்லா சின்னதுல இருந்து ஹாஸ்டல்ல தான் சேர்த்திருக்கீங்க. குழந்தை பிறந்த 5 வயசு வரைக்கும் தான் உங்க கையில அன்பா பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாம் பிரிவு தான். பூரா பிரிவு தாங்க. ஹாஸ்டல்ல தான் சேர்க்க முடியும். ஏன்னு கேட்டா நம்மளுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை. அதனால கீழே தங்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை. வீடு வசதி அது எதுவும் கிடையாது. அதனால பிள்ளைகளை வந்தாலும் 5ஆவதுல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா 1ஆவதுல சேர்க்க போறோம்னு சொன்னா நம்ம கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்டலில் சேர்த்து அங்கே படிக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைகளை வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்திருந்தோம். நான் கொடைக்கானல தான் சேர்த்திருந்தேன். கொடைக்கானல் ஹாஸ்டலில் சேர்த்திருந்தோம். அப்புறம் போர்டில் கொண்டு போய் சேர்த்து அப்புறம் திண்டுக்கல் ஆர்விஎஸ் குமரன் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து தான் இப்போ காலேஜ் மட்டும் முடிச்சிருக்கியா. இன்னொரு பொண்ணு கொடைக்கானல படிக்குது. ஒரு பொண்ணு பண்ணக்காட்டில் படிக்குதுங்க. பண்ணக்காடு மலசாரில் என்ற இடத்துல அதுவும் ஹாஸ்டலில் தான் படிக்குது. இன்னொரு பொண்ணு அது கொடைக்கானல. 3 பொண்ணு உங்களுக்கு? 4 பொண்ணு 2 காலேஜ் பசங்க இல்லை 2 பசங்க இருக்கான். அவன் வந்து ஒருத்தன் படிக்கவே இல்லை. இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருந்து அவன் வீட்டு நினச்சிக்கிட்டு படிக்கவே இல்லை. ஒருத்தன் படிச்சிருக்கான். அப்புறம் 4 பொண்ணும் படிச்சிருக்காங்க. அம்மா படிச்சிருக்கேன். 2 காலேஜ் மட்டும் முடிச்சிருக்கேன். திருமணம் முடிச்சது யாராவது இருக்காங்களா? என் மகன் ஒருத்தங்க இருக்கான். ஃபர்ஸ்ட் பையன் தான். ஆமாய்யா இருக்கான். பொண்ணுங்களுக்கு யாருக்கு திருமணம் எல்லாம் படிச்சது இன்ன வரைக்கும் படிச்சுதான் இருக்காங்க. இன்னொரு வரைக்கும் அந்தாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு நாங்க படிக்கணும். எங்களுக்கு நல்லா படிச்சாதான் அவங்க சொந்த கால நிக்க முடியும். எதுனாச்சும் ஒரு வேலை வாங்கணும் அப்படின்ற இதுல ஒரு பொண்ணு சென்னையில இருக்குங்கய்யா. சரி ஒர்க் பண்ற அப்படிங்களா? எதுங்கய்யா வேலை செய்யறாங்க? படிச்சு தான் இருக்காங்க. படிச்சு வேலை செஞ்சுட்டு பண்றாங்க. டிகிரி முடிச்சிருக்கேன். பிஏ ஹிஸ்டரி முடிச்சிட்டு வர்க் பண்ணிட்டு. என்ன வர்க் பண்றாங்க? இது நான் மெக்கானிக் இதுல மாதிரி கம்பெனி. ஆனா இப்போ வந்து என்ன இனம் நீங்க? உங்களுக்கு என்ன இனத்துக்குள்ள வருவீங்க? நாங்க இப்போ பழியர். அப்படின்னா பழியர்னா பழங்குடியினர், மலைவாழ் மக்கள், பழங்குடியினர். பழியர் இன மக்கள். அதை மீறி இந்த தலைக்கு குளிச்சிட்டாங்கன்னா அவங்க 8 நாளைக்கு வந்து நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். 8 நாளைக்கு வந்து குளிச்சவங்களை வந்து நாங்கள் சோறாக்காவோ அந்த வீட்டில் உள்ள நுழையவோ விடவே மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க தனியாக தான் தனி அறையில தனியான்னு சொன்னா இப்படி தனியாக தான் இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. இங்கேயே தான் தலை இப்படி வெளிவாரத்தில் வேணும்னா படுக்கலாம். சோறாக்க கூடாது. அங்க வந்து இந்த கிளாஸை கூட அவங்க தொற்றக்கூடாது. ஏன்னு கேட்டங்கய்யா, நம்ம இந்த வனந்தரத்தில் இருக்கணுமா தெய்வமும் நம்ம ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பயந்து நம்ம நடக்கணும்ல. அதனால குழந்தை எடுத்தவங்களுக்கு வந்து 31 நாள் சேர்ப்போம். இந்த குளிச்சுட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு வந்து 7 நாள். நீங்க எத்தனை கோழி வளர்த்திட்டு இருந்தீங்க? ஐயா என்கிட்ட 40 கோழி கட்டுக்கிட்டு இருந்துச்சியா. 40 கோழி இருந்தா போற அந்த மரத்துல தான் ஏறி ஆடுவேன். நாங்க அந்த கோடு கட்டி வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. பறந்து இந்த சீத்த மரம் அயில தான் அடையும். அப்போ அந்த கீரி வந்துதான் அந்த கோழிகளை காட்டு போனீங்களா? காட்டு பூனை கருப்பு அருகு இருக்கும். அந்த கருப்பு அருகு இருக்கிறதும் நைட்ல வந்து கோழிகளை வந்து பிடிச்சிரும். பிடிச்சிருச்சுன்னா நைட்ல அந்த தபசு தான். இப்ப இருக்கிறது என்கிட்ட 20 கோழி தான் இருக்கு. பாதிக்கு மேல பிடிச்சிருச்சுங்க. நைட்ல வந்து பிடிச்சிட்டு இந்த பழ சீசனு, இந்த சீத்தப்பழம், இந்த காய்ப்பழம், இந்த பழத்து சீசன்ல வந்து அந்த பழத்தையும் சாப்பிடும். அந்த டைத்துல அந்த கோழி மரத்துல ஏறியாடுனா அந்த மரத்துல தானே அந்த பழமே இருக்கு. அந்த பழத்தை விட்டு போட்டு நம்ம கோழியை பிடிச்சி சாப்பிட்டு போறீங்க. அந்த இது அந்த காட்டு போன நிறைய இருக்கு. சொல்லுங்க. ஆனா இப்ப வந்து கரண்ட் வசதி உங்கள்ட்ட இல்ல, சோலார் லைட் மட்டும் தான். இந்த ஒரு லைட் மட்டும் எரியுமா? டெய்லி எரிஞ்சுக்குமா? அது பிரச்சனை இல்லையா? டெய்லி எரியுங்க. 6 மணிக்கு மேல எரியும். காலைல 6 மணிக்கு அதான் ஆஃப் ஆகிக்கிறோம். மொத்தம் நம்ம டிவி பார்க்கணும்.
டிவி எல்லாம் பார்க்க முடியாது. இங்கே மேலே பாருங்க எந்த இதுவுமே கிடையாது. அந்த ஃபேக்ட்ரி அது இது எல்லாமே இதாக தான் இருக்கும். ஒரே இது மேலே தானே அதுக்குள்ள இருக்கு. ஆமாம், அது மாத்திரம் தாங்கய்யா இருக்கு. மொத்தம் நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ உங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, அப்போ நீங்கள் டிவியே பார்த்ததே கிடையாது ஐயா. இப்போ உங்களுக்கு பீரோ இருக்கா? பீரோ துணியெல்லாம் எப்படி வைப்பீங்க? துணியெல்லாம் நாங்கள் வந்து கொடி கட்டி தான் போடுவோம். கொடி கட்டி தான் போடுவோம். ஏன்னா பீரோ கொண்டு வர முடியாதுங்கிறனாலயா? கொண்டு வர முடியாதுன்னு இருக்குயா. வசதி வாய்ப்புகளுக்கு எல்லாம் இல்லாததுனால நாங்கள் கொடி கட்டி தான் போடுவோம். இப்போ இங்கே இருக்கிறது வந்து துணி தானே? இந்த துணி தாங்கய்யா. இந்த இப்படி பலகை கட்டி அந்த பலகை மேலே தான் அந்த துணிகளை பூரா வச்சுக்கிறோம் ஐயா. இதில் வந்து இந்த சோலாரில் அந்த தட்டில இருந்து போடுறது இதுதான்யா சார்ஜ். இது எங்க, இது எதுல சொல்றீங்க? இத இதே இது பேட்டரி, சோலார் சார்ஜ் ஆன பேட்டரி வந்து பின் பண்ணிடுவீங்க. தட்டில வந்து மாட்டி விட்டுறோம் ஐயா. எர்த் மெயின் அப்படின்னு மாட்டி விட்டு அந்த பின் வந்து நம்ம போட்டு விட்டோம்னா சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஆமாத்தான். இது வந்து வெயில் அடிச்சா சார்ஜ் ஏறும். வெயில் மழை இருந்துச்சுன்னா நைட்ல போடவே முடியாது. இப்போ மழைக்காலங்கள்லாம் வந்து வெயில் இருக்காது. இந்த சூரிய ஒளி கிடைக்குது இல்லையா? இந்த சூரிய ஒளியில வந்து இப்ப லைட் வெளிச்சம் இருந்தாலே போதும். இந்த வெளிச்சத்துக்கு லைட் தான். சூரிய ஒளி இருந்தா தான் சார்ஜ் ஏறும். 6 மணிக்கு மேல வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமாம் ஆமாம். ஓகே மக்களே, இங்கே இந்த வீடியோ முடியல. கடப்பாறைக்குழி ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து நாங்கள் தான் வந்து இந்த கடப்பாறைக்குழி வீடியோ போட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். எங்களை சாப்பிட்டு தான் போய் ஆகணுங்கிற மாதிரி இன்றைக்கி சாப்பிட ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்துருக்கோம் பாருங்கள். இது அவங்க வீடு. பீரோலாம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னாங்கன்னா வசதியும் இல்லை, இங்கே கொண்டு வர்றதுக்கான சோர்ஸ் இல்லை. அதை பாருங்கள், அப்போ பேசி நம்ம துணியெல்லாம் இப்படி தான் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அக்காவுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உப்புமா, கோதுமை உப்புமா தானே அது? என்ன அதான் ரவா உப்புமாவா? ஓகே ஓகே. ஆனால் பார்த்து கோதுமை உப்புமா இருக்கு. ஸ்ரீ பேசும்போது சாப்பிடக்கூடாது. இந்த கிராமத்திலிருந்து பிரியா விடை கொடுக்க போகிறோம். நம்ம இன்னைய வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்பாக அழகாக உபசரிச்சிருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கீழே போகக்கூடிய நேரம். இந்த கிராமத்தினுடைய பேர் பார்த்திங்கன்னா ஓகே, இந்த கிராமம் பார்த்திங்கன்னா கேட்டிருப்பீங்க, கடப்பாறைக்குழி. இங்கேருந்து நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக கீழே இறங்க போகிறோம். ரொம்ப அழகழகான வாழ்க்கை. இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ரோடு வசதி மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இடத்த வந்து இவங்களுக்கு வீடு வந்து கீழே தந்தாங்கன்னா கூட நாங்கள் வந்து இந்த பகுதியை நாங்கள் விவசாயத்துக்காக பயன்படுத்திக்குவோம், எங்களுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் வந்து அந்த பெண்கள் படிச்சுட்டு இங்கே மேலே வந்து அவங்க வீட்டை வந்து பார்க்குறக்காக வந்திருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இந்த கிராமம் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம், எந்த ஒரு யூடியூபும் இது வரைக்கும் இந்த கிராமத்துக்கு வந்தது கிடையாது. ட்ரைபல் வில்லேஜ்னு போடக்கூடிய நிறைய நபர்கள் யாருமே இங்கே வந்தது கிடையாது. இது வரைக்கும் ஒரு நியூஸ் சேனல் அந்த மாதிரி எந்த ஒரு மீடியாவும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. சோசியல் மீடியா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இது பெருமைக்காக சொல்ல கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்த கிராமத்தை வந்து யாருக்கு தெரியாத அளவுக்கு தான் இந்த கிராமம் இருக்குது. இருக்கிறதுலே நான் இத்தனை வருஷமாக ட்ரைபல் வில்லேஜ் வீடியோ போட்டிருக்கேன். நான் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப 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 கிரிட்டிக்கலாக வந்து வாழக்கூடிய மக்கள் வந்து இப்போதைக்கு இதுதான். இன்னும் இதுக்கு மேலே எப்படி இருக்கான்னு தெரியாது. ஆனால் இப்போ இவங்க தான் இருக்காங்க. அதனால் உதவிகள் ஏதாவது பண்ண விரும்புனீங்கன்னா மிஸ் பண்ணுங்கள். இது எந்த இடம் கேட்டிங்கன்னா சின்னூர் கிராமம். சின்னூர்லேருந்து பெரியூருக்கு பக்கத்தில் கூட கடப்பாறைக்குழி அப்படிங்கக்கூடிய இந்த ஏரியாக்கள் எல்லாமே ரொம்ப 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 பாதிக்கப்பட்டிருக்காங்க. மறக்காமல் இது லைக்கு ஷேருக்காக நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு இந்த பதிவு பண்ணல. இவங்களுக்கு ஏதாவது இது நம்ம மூலமாக ஒரு உதவி நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி இங்கேருந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகே மக்களை, பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நடந்து போக பாதையெல்லாம் வழுக்கல ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பாசாரெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஒரே வழுக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து இந்த கடப்பாறைக்குழியிலேருந்து கீழே இறங்கணும். எப்படி இருக்கும் பாருங்கள் ரூட்டு. ஏறும்போது கஷ்டம், இறங்கும்போதும் கஷ்டம். எங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஓகே மக்களே, இப்போது பார்த்துருப்பீங்க அந்த கிராமத்துலேருந்து இறங்கும்போது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இதுதான். அந்த போகக்கூடிய ரூட்டு நேராக பாருங்க. இதான் சோத்துப்பாறை டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. தொடர்ந்து 3 ஆறுகள் சேர்ந்து தான் அந்த பகுதியில் போகும்போது சேருது. சோத்துப்பாறை ஆறு அணைக்கட்டு அடர்ந்த ஒரு வனப்பகுதி. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அருமையான மலைகள். அந்த மலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சோத்துப்பாறை அணை. இப்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கத்தில் தான் போவோம்னு சொல்கிறாங்க. நம்ம போகக்கூடிய வழி அப்படியா இருக்குங்கிறதையும் பார்த்துட்டே ரசிச்சுட்டே போகலாம். அந்த முடிஞ்ச வரைக்கும் சோத்துப்பாறையை வந்து கிட்ட காட்டியிருக்க முடிஞ்சால் காட்டி பார்க்குறேன். என்னமோ சொல்கிறேன் மொத்தம். அது கருகும்னு கோய்க்குள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்களா? இதுதான் கீழே இறங்கக்கூடிய வழி. இங்கே வந்து மழை இல்லாத்தினா அட்டை இருக்காது. மழை இருந்துச்சுன்னா அட்டைகள் வந்து அதிகமாக வரக்கூடிய பகுதி.
பாருங்கள், நாங்கள் இறங்கக்கூடியதை ஃபுல்லாக டீப்பாக இறக்கமாக இருந்தாலுமே ஒரு குகைக்குள்ளே இருந்து வர மாதிரி எங்களுடைய ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு மக்களே வந்தோம். இது ஒரு பாதை, இது ஒரு பாதை. அந்த அக்கா வந்து லெஃப்ட் போனீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடும், நேராக போயிருங்கன்னு சொன்னாங்க. அது இந்த பகுதியா இல்லை இதுக்குவான்னு தெரியாது. காட்டுக்குள்ளே யார்கிட்ட போய் நம்ம அட்ரஸ் கேட்க முடியும், வழி கேட்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். சரியான சிக்கல். போயிட்டு திரும்பி வர முடியாது. ஸ்ரீ, நீ அந்த பக்கம், நான் இந்த பக்கம் போய் பார்ப்போமா? எப்படி பண்ணலாம்? ஓகே, நான் மேலே ஏறுறேன், நீ கீழே. 2 பக்கம் ஒரே பக்கம் ஜாயிண்டாக தான் பார்ப்போம். அப்படி இல்லாட்டி மாற்றி வந்துடுவோம். ஓகே, சரியா? இப்போ நீ பேசு. ஹிமாலயா வந்து இந்த ரூட்டை முடிவு பண்ணியிருக்காரு, நம்ம வந்து இந்த ரூட்டை முடிவு பண்ணியிருக்கோம். பார்ப்போம். 2 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிறோமா? ஏன்னா ஒரு சில நேரங்கள் ஷார்ட்டாக போகும். 5 நிமிஷமெல்லாம் வேண்டாம், சவுண்ட் விடு, பார்த்துப்போ கவனமாக. எனக்கு என்னமோ மேலே போகிறது அப்படி தான் தோணுது. ஆமாம், ஸ்ரீ அந்த பக்கம் போயிட்டுருக்காரு, ஹிமாலயன் அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. ஸ்ரீ பாதை தோன்றுது. நல்ல ரோடா? இதான் வரேன். அது கீழே இறங்குது, இது மேலே போகுது, கீழே இறங்குது. அப்படியே வா. இல்லை அப்படியே வா, அப்படியே வா. நெட்டு குத்த இறங்குதா? இதுவும் இறங்குது. வா, அப்படி வா, அப்படி வா, அப்படி வா. தெரியலையே வழி. இப்போ வந்து இப்படி கீழே இறங்குது. ஆனால் ஸ்ரீயோட வழி எந்த பக்கம்? ஸ்ரீ வழி முடிஞ்சிருச்சா இருக்கா? அப்படி வா, சவுண்டு கேட்குது, கிட்ட தான் கேட்குது. வா. அப்படி சப்போஸ் அது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் அப்படியே உள்ளே பூந்து வந்துடு. ஏன்னா மேலே ஏறி வரதெல்லாம் நடக்குமா தெரியல. எங்கே இருக்க? ஓகே ஓகே, தெரியுதா பாருங்க. அப்படி வா. அப்போ ஒன்று தான் சேரும் போல தெரியுது. இதான் வரேன் மக்களே. இதுதான் அந்த அண்ணன் சொன்ன மிளகு. இது சீன மிளகு கிடையாதுங்க, இது பார்த்திங்கன்னா காட்டு மிளகு. இது ஆனால் சீன மிளகுன்னு சொல்கிறாங்க. காட்டு மிளகு செம காரமாமா. அதுவும் அந்த பழுத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சுவீங்க. நீங்கள் தயவுசெய்து சாப்பிட்டு மட்டும் பார்த்துடாதீங்க. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், ஆனால் எல்லாம் சீன மிளகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரிஜினல் பேர் வந்து காட்டு மிளகு. அடேங்கப்பா, நல்ல வேலை. இது மேலே ஏறி வருது, அது நேராக வருது. அடேங்கப்பா, நான் பயந்துட்டேன் உண்மையாகவே. நீங்கள் என்ன ரெகுலர்ஸில் பார்த்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிட்டுருக்கோம் இந்த வழியில். அவர் தான் வந்த வழி, அந்த வழி. ஏதோ சத்தம் கேட்குது, சத்தம். ஏதோ போகுது. ஐயோ, என்ன யானையா குதிரை? அது குதிரை. காட்டு மாடியா? காட்டு மாடா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்ல வா, அது போகுது. பேசாமல் போகுது, நம்ம பேசாமல் போயிடலாம். வா. காட்டு மாடா அது? ஆமாம் ஆமாம். ஆனால் காட்டு மாடெலாம் ஆபத்து. நம்ம இந்த பகுதியில், நம்ம பகுதியில் வந்து யானை சிறுத்தை வந்தால் ஆபத்து. இந்த பகுதியில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ணா இருக்காருல்ல, அவர் என்ன சொன்னா, உங்களுக்கு அங்கே வேறு எந்த விலங்குகளோட பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த காட்டு மலைகள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுமா. அதனால் அது இல்லாத டைமை பார்த்து நீங்கள் மலை ஏறிக்கணும் தான் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. காட்டு மட்டும் இருந்தா அந்த இதோட கால் தடவை சைஸ் பற்றி எத்தனை என்னாச்சு? ஏதோ சவுண்டு கேட்குதா? இல்லை, ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு தெரியல, என்னமோ ஒரு மாதிரி ஒரு உருமுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. சும்மாரியா? நிஜமாக தான் நான் விளையாட்ட சொல்ல, சீரியஸாக கேட்டுச்சு.
உருமுருமாருனா அந்த நாயெல்லாம் குறைக்க முன்னாடி ஒரு மாதிரி உருமம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு உருமல். எதுவும் கேட்கல, நம்ம போய் தான் ஒரு வழி இல்லை. குச்சி எடுத்து தட்டிக்கிட்டே சத்தப்படுத்திட்டு போகும்போது ஏதாவது இருந்தாலும் பயந்தா ஓடிடும். ஆமாம் வா முன்னாடி போகலாம். சரி இல்லை கேப் விட்டு போங்கடாப்பா. ஒட்டி வா, கேப் விட்டு வர வேண்டாம். இல்லைச்சுன்னா மம்முட்டின்னு பேர் சொன்னால் போயிருமா? மம்முட்டி என் பேர். புளி உரும்பும் பாருங்கள். அது புளியெல்லாம் இங்கே தெரியாது, ஆனால் சத்தம் வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி கவனமாக போய்க்கணும். இந்த மாதிரி சத்தப்படுத்திட்டு வரும்போது எதுவாக இருந்தாலுமே போயிடும். ஆட்டையும் அப்போ இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப மோசமான போயிட்டீங்க. ஸோ உருமுறை சவுண்டு போய் சொல்லிருக்கா போல தெரியுது. பயப்புள்ள எதுவும் இல்லை, தட்டிட்டு தான் வந்துட்டுருக்கோம். கையில் சேஃப்டிக்கு ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் இருக்குது. இடம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த டைமில் வரும்போது இந்த இடம் இவ்வளோ பயமுறுத்துற மாதிரி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருட்டு விழுந்ததுன்னா எவ்வளோ இதாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு 6 மணி 5 மணி டைம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்குண்ணா. இப்போவே ஆனால் மணி இப்போது 2 to 2:30 இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு 6 மணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு இருட்டாக ஒரு சைடு. காடுங்கிறதுனால நமக்கு வந்து கேட்கக்கூடிய சத்தம் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். நேற்று எப்படி ஒரு கழுத புலி கத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் அது வந்து ஏதாவது குருவியோ எதுவும் சொல்ல முடியாது. கழுத புலி ஊழ விடுமோ ஒரு மாதிரியான சவுண்டு ரொம்ப நேரம் இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுக்கல, ஏன்னா டைம் 5 மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கேமராவில் வந்து அந்தளவுக்கு லைட் விஷன் இல்லாதனால அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு உண்மையாக கொஞ்சம் பயத்தை ஏற்படுச்சு. ஏன்னா நாங்கள் போனதே வந்து கடைசி ஆள் நம்ம தான். ஏன்னா அந்த கிராமத்துக்கு போய் சேரும்போது அந்த சின்னூருக்கான ஆமாம் செகண்ட் பார்ட் வீடியோ பாருங்கள். நாங்கள் போகும்போது எத்தனை மணின்னு 7 மணி பக்கம் இருக்கும். அது போகிறக்குள்ளே இருட்டாயிட்டு லைட்டெல்லாம் அடிச்சு தான் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு கழுத புலி கத்துற மாதிரியான சத்தம் வந்து கேட்டுச்சு. ஆனால் அது உண்மையாக என்னங்கிறது தெரியாது. ஒரு சத்தம் எங்களை பயப்படுத்துச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிராமத்தை ஏறி இருந்தோம். மாதிரி தான் இங்கேயும் ஒரு சத்தம் வந்து எங்களை பயமுறுத்திட்டு தான் இருக்குது. இப்போ அந்த சவுண்டு இடி சவுண்டா இல்லை வந்து அது உருமுறை சத்தமா அப்படிங்கிறது தெரியல. இடி சத்தமெல்லாம் இந்த அளவுக்கு கேட்டே இருக்காது. அதுவான காட்டுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான, அதாவது நம்மளை பயமுறுத்துற மாதிரி எந்த ஒரு சத்தம் கேட்டாலுமே நம்ம மனசு வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும். இது வந்து மனிதன் இயல்பான ஒரு விஷயம் தான். வெற்றி. ஓகே மக்களே, இப்போ இங்கேருந்து வெளியே போனாலே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி அமைஞ்சு போச்சு. மேலே ஒரு வழி போகணும், அங்கே வழியை காணுன்ட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இதில் போயிட்டுருக்கோம். இருட்டிட்டு வருது. குறிப்பிட்ட டைமுக்கு போனீங்கன்னா வாகனமெல்லாம் கிடைக்காது. எந்த ரூட்டு எப்படி போகுன்னு தெரில. இது ஒரு ஆறு, இந்த ஆற்றை கடந்து தான் போகணும். இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எது வழி அப்படிங்கிறதே தெரியாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸ்ரீ ஹிமாலயா யோ ஒரு அறிவு கட்டவன சத்தத்தையும் காணுமே. ஹிமாலயா என்ன ஸ்ரீ பண்ற? அப்ப கத்துறல கேட்கலையா? பயந்தே போட்டு நான் வழி தெரியல. அங்கே ஒரு வழி மாதிரி தெரியுது. அதுக்கு போகிறதுக்கு தண்ணியில் கால் வைக்காம போகிறதுக்கு என்ன வழிங்கிறத தான் பார்த்துட்ருக்கேன். வா வா பார்த்து வா, வழுக்குது. ஐயோ மக்களே, அந்த கட்டை வேறு மிஸ் செய்ய திடீர்னு இடையில இந்த கட்டை மிஸ். ஐயோ அம்மா, இந்த ஆறு வந்து ஒரு ஆறு, இன்னும் ஒரு ஆறு இருக்கு. டைம் இல்லை.
2 ஆறு கடத்தில் ஒரு ஆறு கடந்துட்டோம். இந்த ஆறில் எங்கன்னா சோத்துப்பாறைக்கு போய் சேரக்கூடிய ஆறு. இங்கே ஒரு வழி தெரியுது, இதுதான் ரூட்டு நினச்சா நான் போயிட்டுருக்கோம். ஆமாம், ஒரு வழி தெரியுது. ஐயோ, இனிமேல் இந்த மாதிரியான இடத்துக்கு வரவே கூடாதுப்பா. எல்லாத்துக்கும் பயம்தான். ரெண்டாவது ஆறு தாடுனா நம்ம கண்டம் முடிஞ்சு அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜீப்புக்கு போயிடலான்னு. ஓகே மக்களே, பக்கத்தில் இருக்க 2வது வரும் அந்த ஆற்றுக்கு வந்துட்டோம். இது கடந்து போயிட்டா ஜீப்பு சத்தமெல்லாம் போகிறதெல்லாம் கேட்குது. அடேங்கப்பா, ரோட்டுக்கு வந்துட்டு தெரியுது, வண்டி சத்தம் கிட்ட கேட்குது. ஓகே மக்களே, ஒரு நாளும் கூட சர்வே பண்ண முடியாத இந்த வனாந்திர காட்டுக்குள்ளே ஒரு 3-4 கிராமத்தை சந்திச்சிருப்போம். இங்கே நாங்கள் எப்படி சர்வே பண்ணோங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்துட்ட போல தெரியுது, ஒளி தெரிகிறது, ஒளி தெரிகிறது இங்கே. ஐயோ, இதான இருக்கு ஒரு ஆறு. இது வேற ஆறு. இது சிவகல்டித்தா. ஆமாம், சிவகல்டித்தா மூணு போல தெரியுது. சரி, தூக்கிட்டு போய் மூட்டை. ஆமாம், பிடிச்சிக்க போய் காலப்படியா. நான் வீடு எடுத்துட்டு வரல. சிவராஜுக்கு வந்து தண்ணி தெரியும் ஷூ கழட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் அப்படியே உப்பு மூட்டை தூக்கி ஒரு நண்பனுக்காண்டி இத்தனை விஷயம் பண்ணுவோமா மாட்டிக்கல இதெல்லாம் பண்ணித்தானா. அப்பா எப்படி இப்படி இப்படி பேக் இப்படி வெயிட்டாக இருக்கு. ஓகே மக்களே, ஷூ நினைக்கூடாது. ஸ்வீட் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டோம். நல்ல மனுஷன் ஜிம்பாடிங்கெல்லாம் நம்ம தூக்கிட்டு வந்தாப்புல பாருங்க. ஸ்ரீகர் தேங்க்ஸ். ஹாய். ஒரு வழியாக இந்த ஆத்தையும் கடந்துட்டோம். அந்த அண்ணன் சொல்லும்போது 3, அந்த சிஸ்டர் சொல்லும்போது 3 தான் சொன்னார். அந்த அக்கா, அந்த அண்ணன் மட்டும் தான் 2 சொன்னாங்க. என்னமோ மொத்தம் 6 கடந்தாச்சு. இனி நம்ம ஜீப் எப்படியாவது பிடிச்சி ஏறணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு வேலையை. சோத்துப்பாறை தாண்டிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. வண்டி இடத்த கொஞ்சம் நினைக்கிறேன். காட்டு வந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ இருந்திருக்கு. வீடா கடையாங்கிற தெரியாது. வீடு மாதிரி தெரியுது. பஸ்ஸா? அண்ணா எங்களை முன்னாடி இறக்கி விட்டுருங்க எப்படியாது. அப்பா மெயின் ரோடை பிடிச்சிட்டோங்க. ஐயோ அப்பா, ரோட்டை பார்க்கறது எங்களுக்கு வந்து சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ரோட்டை பார்த்து எனக்கு ஒரு ஆமாம் சொர்க்கத்தை பார்த்த மாதிரி அப்பா 3 நாள் பயணம், 12 மணி நேரம் நட, பயங்கரமான காடு. ஒரு வழியாக ரோட்டை பிடிச்சிட்டோம். அதனால ரோட்டில் உட்காந்துட்டோம். இது ரோடு மாதிரி இல்லை, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் கிடைச்ச மாதிரி இருக்கு. மக்களே, மேலே போகிற ரூட் வந்து அகமலை அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம். அதுவும் ட்ரைபல் வில்லேஜ் தான். நமக்கு வந்து இப்போ நேரம் இல்லை. இதுவே பயங்கரமாக நடந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நம்ம நடந்திருக்கோம். இப்போ என்ன சம்பவம் கேட்டிங்கன்னா, நாங்கள் கீழே இறங்கி ரோட்டுக்கு வந்துவிட்டோம். ஆனால் 3 மணிக்கு வந்து போனீங்கன்னா தான் அந்த இதை பிடிக்க முடியும், ஜீப்பை பிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் இறங்கி வரும்போது மணி எவ்வளோ தெரியுமா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
டக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அடுத்த செகண்ட் போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுவீங்க எத்தனை மணி இருக்குன்னு. அதுக்கான டைம் தான். எத்தனை மணிக்கு இறங்கியிருப்பேன் இந்த கிளைமேட் பார்த்தா எத்தனை மணி மாதிரி தெரியுது. 4:15 3 மணிக்கு இறங்க வேண்டியது 4:15 இறங்கியிருக்கோம். அவங்க இத்தனைக்கு சொன்னாங்க நீங்கள் 2 மணிக்கெலாம் போயிடுவீங்கன்னு. வயசு பசங்க தானே, ஆனால் எங்களால் வர முடியல. பஸ்ஸு வண்டி போயிடுச்சு. 3 மணிக்கு 4 மணிக்கு ஒரு வண்டி வந்து இப்படி மேலே போயிருக்கு. இது மேலே அகமலை போச்சுன்னா ஸ்டே பண்ணிடுவாங்க. ஸ்டே பண்ணி நாளைக்கு தான் அந்த வண்டி வந்து திரும்ப அங்கே 4 திருப்பி கீழே போவாங்களாமா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உண்மையாகவே பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இரவனாக பார்த்து ஒரு டூரிஸ்ட் பஸ் நின்றுருக்கு. நம்ம உங்கள்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஜீப் போனோம்ப்போ ஜீப்பெல்லாம் போயிடுச்சுங்க, நீங்கள் எப்படி போவீங்க, வேணா எங்களுக்கு கொண்டு எப்படியே ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டோம். ஓகே வாங்க அப்படின்ட்டாங்க. சாப்பிடுங்கன்னு கம்பேர் பண்ணாங்க. வேண்டாங்கண்ணா அப்படின்ட்டோம். ஏன்னா வரும்போது தான் சாப்பிட்டனால சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போது நம்ம போகிறது இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். இவங்க தான் நம்ம வந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறாங்க. இதோட இங்கே வீடியோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். நானும் நமது ஹிமாலயன் ஸ்ரீ, இவருடைய சேனல் பேர் ஹிமாலயன் ஸ்ரீ, மறந்துட வேண்டாம். அந்த சேனலை வந்து பாருங்கள். இவருடைய வீடியோ எப்படி இருக்குது, கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கூட வந்தாங்கிறது அவருக்கு நீங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இது போன்ற அதிகமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வித்தியாசமான கிராமம் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து தெளிவாக அட்ரஸோட கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் அதுவும் முயற்சி பண்ணுறோம். இந்த இடமே நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி எங்கள் எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பெல் ஆளில் போட்டுங்க. இது மாதிரியான நிறைய கண்டென்ட்டு நிறைய ஊர்களை தேடி நமது பயணம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஹைபர் ட்ராக்கர் அண்ட் ஹிமாலயன் ஸ்ரீ.